என் குலதெய்வமான குலந்தலமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். என்னன்னா, இந்த மாதம் ராசி பலனை போடுங்க அப்படிங்கிறாங்க கோச்சார ரீதியா. பொதுவாக சொல்கிறேன், இந்த கோச்சார ரீதியாக மாதம், வாரம், டெய்லி பலன் அப்படிங்கிறது அதோடைய பலன்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன் இருக்குது. அதில் கடுமையாக பாதிக்கிறது 7.5 சனி, அஷ்டம சனி அந்த மாதிரி தான். இதில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. மாதாந்திரம் அந்த இது பார்க்குறது. இப்போ ஒரு பொதுவாக சொல்லணும்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி எங்கே இருக்கிறார், மற்றது ஒவ்வொரு பாவமாக ராசியில் இருந்து இது பலன் எடுக்கிறது. பொதுவாக ஒருவர் பிறந்த நேரத்தில் அவர் லக்கணம் எங்கே இருக்கிறது, அதுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது, அதற்கு தகுந்தாற் போல பலன் அதிகமாக இருக்கும். இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு 20%, 30% எடுக்கலாம். ஆனால் அவரவர் பிறந்த லக்னாதிபதி வலுவனுசரித்து அன்றைய காலகட்டத்தில் தசாபுத்தி என்ன மாதிரி நடக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல தான் பலன் எடுக்க முடியும். அப்போ இது கோச்சார பலன். பொதுவாக இப்போ என்னென்னா, ஒரு எந்த ராசியை வேணாலும் வச்சுக்கோங்க, சிம்மமாக இருக்கட்டும், மேசமாக இருக்கட்டும். இப்போ ஒரு ராசியை சொல்லி ஒரு பொதுவான பலன் சொல்லும்போது உங்களுக்கு 10 பலனில் ஒரு 5 நடக்கலாம், இல்லை 10க்கும் 8 நடக்கலாம். சில பேர்த்துக்கு அவருக்கு யோக தசை நடக்கும்போது எல்லாமே நடக்கலாம். சொல்கிறது கரெக்டாக நடக்குது அப்படிங்கலாம். சில பேருக்கு பகுதி நடக்கலாம். அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ அவர் சொல்கிறது தவறாக இருக்குது, எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் இந்த பலன் சொல்லும்போது அப்படின்னு நம்ம கணிச்சு விட முடியாது. அப்போ கோச்சார பலன்படி நமக்கு இப்போ ஒவ்வொரு ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக இன்றைய வைகாசி 1ஆம் தேதி, அதாவது 15 மே மாதம் 15ஆம் தேதி இந்த வருஷம் 2026, இது முதல் ஜூன் மாதம் 14, 2026 வரைக்கும் இதோடைய பலனை பார்ப்போம். 15/5/2026 முதல் 14/6/2026 வரை உள்ள இந்த பலனை பார்ப்போம். அப்போ பொதுவாக அந்த ராசி கட்டத்தில் இப்போ கோச்சார பலன், இப்போ கோள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, 1ஆம் தேதி வைகாசி 1ஆம் தேதி 15ஆம் தேதி அப்படி பார்ப்போம். இப்படிங்கும்போது ஸ்கிரீன்லையும் போட்டுற பாருங்கள். மேசத்தில் செவ்வாய் சந்திரன் மாறிக்கிட்டே இருக்கும். 2.25 நாளைக்கு வருஷக்க அந்த இடத்துல மேசத்தில் செவ்வாய் சந்திரன் அன்றைய காலகட்டத்தில். ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சுக்கிரனும் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் அன்றைய தேதியில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். இதில் சந்திரன் 2.25 நாளைக்கு வருஷக்க மாறிக்கொண்டிருப்பார். புதனும் சுக்கிரனும் இடப்பெயர்ச்சியாகிறார்கள். அதே மாதிரி குரு ஜூன் மாதம் 1ஆம் தேதியே கடகத்துக்கு வருகிறார். இதுதான் இப்போ புதன் மிதுனத்துக்கு வர்றார், சுக்கிரன் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது இந்த இடையில வர்றது. அப்போ இதோடைய இந்த கிரகத்தை அனுசரித்து நமக்கு இப்போ பலனை பார்ப்போம். சரிங்களா? முதல்ல நம்ம எப்பயுமே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியை தான் போடுவோம். இந்த கடைசியில் தான் இந்த மீனம் வரும். இப்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மத்தியமாக எடுப்போம். மத்தியம்னா இப்போ கரெக்டாக நடுராசினா துலாத்தில் தான் வரணும், அப்படி எடுக்க வேணாம். நம்ம கிரகங்களுக்கு தலைவனான சூரியன், அப்போ அவருடைய ராசியிலேருந்து வருவோம், சிம்மத்திலேருந்து வருவோம். சரிங்களா? அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பார்ப்போம்.
அப்போ சிம்ம ராசியில் அப்படிங்கும்போது ராசியிலே கேது இருக்கிறார். சரி, ஞானக்காரன் கேது இருக்கட்டும். அந்த ராசிக்கு அதிபதியான சூரியன் இயற்கை சுபரான சுக்கிரனோட வீட்டில் இருந்து கொண்டு புதனும் இணைவு பெற்று சனியால் பார்க்கப்படுகிறார். அப்போ நமக்கு அப்படியே பார்த்துருவோம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலனை அப்படியே பார்ப்போம். முதல்ல வந்து பணி உயர்வு வரும். வேலையில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு வரும். சகோதரர்கள் ஒற்றுமை, இப்போ அண்ணன் தம்பிலாம் சண்டை ஓட்டுக்கிட்டீங்கன்னா இந்த நேரத்தில் ஒற்றுமை வரும். அதே மாதிரி காரியங்கள் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் அதில் வெற்றி உண்டாகும். சரிங்களா? அடுத்து குரு வலுப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு லக்கணத்துக்கு 5ஆம் ராசிக்கு 5ஆம் பாவத்தை குருலாம் தொடர்பு கொள்கிறார். குரு நல்லா வலுவாக இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு, குழந்தைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகள்னால் பெருமை அடைவீர்கள். காதல், இந்த காதலெல்லாம் தோல்வி, இந்த காதலெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படி இப்படிங்கிறதுல கொஞ்சம் காதல் வெற்றி அடையும். நல்ல மனநிறைவோடு இருப்பீர்கள். சரிங்களா? இந்த வீடு நானும் கட்ட கட்ட இங்கே தடங்கள் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் தொடங்குனீங்கன்னா தடங்கள் வராது. வீடு கட்ட தொடங்கலாம். இந்த வீடு மராமத்து வேலை பார்க்கலாம், பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வேலைகள் பார்க்கலாம். வாகனங்கள், இந்த காரு பைக்கெலாம் வாங்காதவங்க இந்த நேரத்தில் வாங்குவீங்க. நல்லா யோகம் இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் தாயார் இந்த உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பில் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தாயார் வந்து உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண தடைகள், அவங்க நாங்களும் பொண்ணு பார்த்துட்டோம், இல்லாட்டி பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை வந்து வந்து கேட்டுட்டு போகிறாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த வைகாசி மாதம் அதுக்கும் திருமணம் கைகூடி வரும். இப்போ திருமணங்கள் உங்களுக்கு தடைகள் நீங்கும் அப்படி எடுத்துக்கலாம். நண்பர்களால் நன்மை அப்படின்னா நண்பர்கள்லாம் சண்டை ஓட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நண்பர்கள்லாம் தேடி வந்து உங்கள் கூட நட்பு உறவாடுவார்கள். நல்ல நன்மைகள்லாம் கிடைக்கும். தொழில் தொடங்கலாம். அந்த 4-5 பேர் பார்ட்னர்ஷிப்பாக வச்சு இந்த நண்பர்களோட சேர்ந்து தொழில் தொடங்கலாம்னு நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் அது தடைகள் வந்துக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் இந்த தடைகள்லாம் நீங்கி இப்போ தொழில் தொடங்கி வெற்றி பெறுவீர்கள். சரிங்களா? அடுத்தது உங்கள் அப்பா வழி, தந்தை வழி சொத்து கிடைக்கும். அதனால் லாபம் அடைவீர்கள். பிரச்சனை தீரும். அதாவது இந்த அப்பா வகையில் இந்த பங்கு பிரிக்கிறது, இந்த சித்தப்பையும் பிரிப்பினா சண்டை ஓட்டுக்கிட்டு வம்பு வழக்கில் இருக்கும். அந்த சொத்து இப்போ பிரச்சனை தீர்ந்து நல்ல தீர்ப்பு வரும், வெற்றி அடைவீர்கள். அடுத்து இந்த வேலைக்கு வந்து கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்கள்ல, இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். தொழில் லாபம். அரசியல்வாதிகள் தொடர்பு வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்கனால் பணி உயர்வு கிடைக்கும். சிம்ம ராசியில் உள்ளவங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள், இப்போ அண்ணன், அங்கே ஏற்கனவே சொல்லிட்டு அண்ணன் தம்பி கூட நல்லா இருக்கும்னு, இப்போ அண்ணன் இப்போ மூத்த சகோதரர் இருக்கார்ல, அவங்க கூட சண்டை ஓட்ட தம்பிமார்கள் இப்போ பகை தீர்ந்து நல்லா இருப்பீங்க. நீங்கள் வெளியூர் பயணம் இப்போ வெற்றி தரும். ரொம்ப போய் போய் அலைஞ்சிக்கிட்டு வந்திருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அந்த பயணத்தினால் லாபம் அடைவீர்கள், வெற்றி அடைவீர்கள். அப்போ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை சொல்லியாச்சு. கொஞ்சோன்னு கெட்டது இருக்கும்ல, கவனங்கள் எதுக்காக இருந்தாலும் அதை பார்ப்போம். பொதுவாக வந்து என்னங்கய்யா நீங்கள் இவ்வளோ நல்லது சொல்கிறீங்க, அஷ்டமச்சனி நடக்குது சிம்மத்துக்கு இப்படிலாம் இருக்குன்னா அந்த கிரக நிலை. அஷ்டமச்சனி நடக்கிறப்போ காரியங்கள் தடைகள் உண்டாகும், பிரச்சனை உண்டாகும், இதெல்லாம் இருக்கும். இதையும் கடந்து சில நன்மைகள் உண்டாகும். அதுக்கு மேலே லக்னத்தை அனுசரிச்சு. சரிங்களா? அப்போ பார்த்துருவோம். கவனங்கள் தேவை. வாயினால் வம்பு வரும். அப்போ பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்.
யார்கிட்டையும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. வாயை பேச்சை கம்மி பண்ணு. விரய செலவு வரும். விரயமாக எதிர்பாராத செலவு வரும். கவனம் தேவை. அஷ்டமச்சனி நடக்கிறதுனால நல்ல கவனமாக இருக்கணும். இல்லாட்டி நம்ம தேவையில்லாத பஞ்சாயத்து வரும். எதுலேயுமே நிதானமாக செயல்படுங்க. எதுலேயுமே நிதானம் தேவை. அடுத்து, வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்கள் சகா ஊழியர்கள் கூட பொறுமையை கையாளுங்கள். கோபத்தை காமிக்க வேண்டாம். அது நமக்கு திருப்பி வரும். அது ஒன்று கொஞ்சம் விடுதலாக இருக்குது. வண்டி ஓட்டும் போது கவனமாக தேவை. அதே மாதிரி கணவன் மனைவி சிம்ம ராசியில் உள்ளவங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. கோபமாக இருக்காதீங்க. அது அவ்வளோக்காக நல்லதில்லை. பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அப்போ கவனம் கண்டிப்பாக தேவை. அடுத்து நமக்கு கன்னிராசிக்கு பார்ப்போம். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே முதல்ல போட்ட அந்த கிரக நிலையா அவ்வளோதான். அதில் யாருக்குங்க இப்போ கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் இந்த பாவம்னு சொல்ல வேணாம், லேட் ஆகும். தொழில் லாபம் உண்டாகும். வெளியூர் பயணம் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த யோகங்கள் உண்டு. நல்ல பலன். அடுத்து, வீடு கட்டும் யோகம் இருக்கிறது. வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. வாங்குவீர்கள். வாகனம்லாம் தாராளமாக வாங்கலாம். புதிய தொழில் தொடங்குவீர்கள். தொழில்னால் லாபம் வரும். தாயார் உடல்நிலை மோசமாக இருந்ததுனால் இப்போ கொஞ்சம் தேர்ச்சி பெறுவார்கள். உடல்நிலை நலமாக இருக்கும். தாயினால் இப்போ தாய் வழி சொத்து, தாய் என்கிட்ட சேமித்து வச்சுருக்க பணம் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. இப்போ கைக்கு வரும். தாயினால் லாபம் உண்டாகும். இதை எடுத்துக்கலாம். இப்போ கன்னிக்கு அப்படின்னு எடுத்துட்டா கண்டகச்சனி நடக்குது. கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இருந்தாலும் அந்த கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அடுத்த பயிற்சியில் ராசியை அந்த ஆட்சியாக வரப்போகிறார் மீனத்தில். அதனால் நன்மை உண்டாகும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கண்டகச்சனி நடத்தாலும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் பெருசாக பாதிப்பு வராது. நல்லாயிருக்கும். ஏன்னா கண்டகச்சனி நடக்குன்னு உடனே பெருசாக பயந்துட வேணாம். ஏன்னா நிறையா பேர் மிரட்டுவாங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார். சரிங்களா? அடுத்து நம்ம துலா ராசிக்காரர்கள் பார்ப்போம். அவர்களுக்கு எடுத்தாக்க முதல் யோகம் திருமண யோகம்லாம் உண்டு. ஏன்னா திருமண தடைகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த இடத்துல எப்படி இப்போ திருமண தடைகள் எப்படிங்கயா நீங்கள் இந்த துலாத்துக்கு எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, துலா ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் சந்திரமங்கலம், அதாவது 7ஆம் பாவத்துக்கு அதிபதி செவ்வாய் வலுவாக இருக்கிறார். அன்றைய காலத்தில் சந்திரன் கூட சேர்ந்திருக்கார். திருமணத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவால் சேர்க்கப்படுகிறார். அதே மாதிரி பெயர்ச்சி ஆகும்போது உச்ச குருவோல் சேர்றதுனால திருமணங்கள் கைகூடி வரும். சரிங்களா? ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் பெருகும். வெளியூர் பயணம் சிறக்கும். பணவரவு சீராக இருக்கும். தந்தை வழி சொத்து பிரச்சனைகள் தீரும். நல்ல பேரும் புகழும் உண்டாகும் உங்களுக்கு, துலா ராசிக்காரர்களுக்கு. அப்போ நல்லது தான். அவர்களுக்கு நம்ம 6ஆம் இடத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு இங்கே ராசிக்கு 6ல் சனி இருக்கிறதுனால தொழில் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் பாவர்கள் இருக்கலாம். 6ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு அவருடைய கேந்திரத்தில் தான் இருக்கிறார். அப்போ வேலை கிடைக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம். கெடுதல் பலன் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்களே அப்படின்னா அவர் ஆட்சியாக தான் இருக்கிறார். அவ்வளோக்கு உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால அவ்வளோக்காக கெடுதல் வராது. சரிங்களா? நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல பலனை சொல்லிட்டோம் அப்படின்னு கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது.
கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து நமக்கு விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு அப்படிங்கும்போது ராசிக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். பெரிய நல்ல ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி விருச்சிக ராசியை அடுத்து குரு பயிற்சி வரும் பொழுது, இன்னும் 15 நாள் கழிச்சு 1ஆம் தேதி தானே, அப்படி வரும்பொழுது உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு பார்க்குறார். யோகம்தான். இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் தொடர்பு கொள்கிறார்கள். நல்ல லாபம் வரும். இப்போ என்னெல்லாம் யோகம் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? அருமையான நல்லா தான் இருக்குது விருச்சிகத்துக்கு, இருந்தாலும் பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். அருமையான வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார். வேலை கிடைக்கும், தொழில் சிறக்கும். அதே மாதிரி திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இந்த திருமணம் நடக்காதவங்களுக்கு பிரச்சனையா என்னையா பார்க்குறேன் அப்படி இப்படின்னு தடைகளாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன தடைகள் வரும், அது சரியாகி திருமணம் நடக்கும். அடுத்து இந்த கார் பைக்கு இதெல்லாம் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை, ஒன்றும் செட் ஆக மாட்டிங்கன்னா லோனு போட்டுனாலும் கார் பைக்கு ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினச்சவர்கள் வாங்குவீங்க. அதுக்கு யோகம் இருக்குது, வாங்கிடலாம். இந்த செவ்வாய் வலுப்பட்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் 6ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார். அப்போ சொத்துல நல்ல லாபம் கிடைக்கும். இந்த கம்மி அடிமாட்டு விலைக்கு கேட்டுக்கிட்டு இருப்பேன், அதனால் விற்காமல் இருக்கிறது, அதில் நல்ல லாபம் வரும். சொத்து விற்று லாபம் பார்ப்பீங்க. சொத்து விற்கவும் செய்வீங்க, வாங்கவும் செய்வீங்க. சரிங்களா? ஒரு நாளில் லாபம் இருக்குது. வீடு கட்டும் பணி தொடங்கலாம். சரிங்களா? தந்த வழி பிரச்சனைகள் தீரும். அப்பாவுக்கு இந்த சித்தப்பன் பெரியப்பனால பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னா ஏதோ ஒரு சுபகாரியங்கள் நடக்க, அதனால குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறார். 11ல் சனி பார்க்கிறார். செவ்வாய் விடுங்க, ஆட்சி பெட்டி தான் பார்க்குறார் பாவக்கிரமில். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் ராகுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ தாயார்னு பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல 5ஆம் பாவகம் அப்படின்னா மனநிலையை குறிக்கக்கூடிய இடம், தாய் மாமனை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் ஒரு படி மேலே காதலை குறிக்கக்கூடிய இடம், பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம், இந்த குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கவனம் தேவை. சின்ன குழந்தைகள்லாம் வச்சுருக்கிறவங்களாம் கவனமாக பார்க்கணும். இல்லாட்டி அவங்க வரல கீழே மேலே உளுந்துக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் காயத்தோடு வருவாங்க. அதனால உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும். பெருசாக வராது, சின்னதாக அதை சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே நல்லதை சொல்லும்போது ஏற்றுக்குவீங்க, கெடுதல் சொன்னாக்கும் அப்படி சொல்கிறாரே அப்படின்னு கூடாது. சின்னதாக கொஞ்சம். சரிங்களா? எடுத்துக்கலாம். அடுத்து எதிர்பாராத செலவு வரும். சேர்த்து வச்சுருப்பீங்க 100-200 போட்டு, டாவுக்குன்னு அது ஏதாவது ஒரு செலவு வந்துடும். தேவை. 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 11ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் கூட இருக்கிறார். 2 பேரும் அதாவது அவர் வீட்டுக்கு 12ஆம் இடத்துக்கு கூட இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். அவரோடைய வீட்டுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தான அதிபதி கூட அவர் போய் இனவு பெற்றிருக்கிறார். கொஞ்ச நாளில் மாறிடுவார், கவலைப்படுங்க. இருந்தாலும் கொஞ்சம் செலவு வரும். செலவை கட்டுப்படுத்துங்கள். மனசை போட்டு குழப்ப வேண்டாம். இதுக்கு பரிகாரம்னா நிறையா சொல்லிக்கிட்டு போகிறாங்க, சொல்லலாம். நமக்கு வீடியோ நீண்டுக்கிட்டு போகும். இருந்தாலும் இது ஒரு கோச்சார அடிப்படையில் தான் இதோடைய ஒரு பலன். அப்போ இதனால் எனக்கு நீங்கள் சொன்னதுலலாம் ஒரு 5% நடந்துச்சு, 10% நடந்துச்சு, இல்லாட்டி
2% தான் நடந்துச்சுன்னா உங்களுடைய லக்கணம் என்ன, லக்கணத்துக்கு என்ன தசாபுத்தி போய்கிட்டு இருக்கு. அதாவது 2ஆ பிரிப்பாங்க. லக்கண பாவர், லக்கண சுபர். அதே மாதிரி இயற்கை பாவர், இயற்கை சுபர். அதே மாதிரி லக்கணத்துக்கு சஷ்டாஷ்டங்க, அதாவது 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதிகள். அதே மாதிரி யோகாதிபதிகள், பாக்கியாதிபதிகள், புண்ணியாதிபதிகள், இப்படி லக்னாதிபதி. இங்கிட்டு ஒவ்வொரு 12 பாவகத்துக்கும் ஒவ்வொரு யோகங்களும் அவயோகங்களும் இருக்குது. சரியா? அப்போ அதோடைய தசாபுத்தி அடிப்படையில் லக்கணத்தில் முதல் உங்களுக்கு நல்லது கெட்டது அங்கே நடந்து கொண்டிருக்கும். அதோடு இப்போ நான் சொல்கிற பலன், இப்போ நல்லது நடக்குது, நடந்து கொண்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லது சேர்த்து வரும். கெடுதல் நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கெடுதல், அது இந்த அளவுகள் கம்மியாகி நல்லது நடக்கும். அவ்வளோதான். இது கோச்சார பலன். நீங்கள் உடனே இந்த கோச்சார பலன் சொல்லும்போது, சாமி நீங்கள் சொன்னீங்க ஒன்று எனக்கு நடக்கலைன்னு வந்துடக்கூடாது. அப்போ உங்களுடைய லக்கணம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அதை கொடுத்தாங்க ராசி லக்கணம்லாம் நான் இங்கே என்னுடைய லேப்டாப்பில் எடுத்துக்கலாம். உங்களுடைய பலன் கரெக்டாக சொல்லலாம். உங்களுக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, உங்களுடைய கேள்விக்கும் பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வந்து கமெண்ட் பண்ணலாம். கமெண்டில் நான் எப்போ நேரம் கிடைக்கிறேன் போது பொது வீடியோ போடுவேன். நேரில் என்னுடைய தொடர்பு கொள்ளலாம். ஃபோன் மூலியமாக உங்கள் சந்தேகத்தெல்லாம் கேட்டுக்கலாம். உங்கள் ஜாதகம் பார்க்கலாம்னா ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கும் பதில் தரேன். ஆனால் ஃபோனில் ஜாதகம் பார்க்கும் பொழுது அதையும் சொல்லிடுறேன், யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு கண்டிப்பாக காணிக்கை பெற்று தான் பலன் சொல்ல முடியும். காணிக்கை அப்படின்ன உடனே இல்லை, பீஸ் வாங்கி தான், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் பலன். நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களும். ஏன்னா இங்கே பொதுவாக நம்ம உங்கள் கேள்விக்கு வீடியோ போடும்போது நமக்கு தேவையில்லை, அது எல்லாருக்கும் பயனடையலாம். உங்களுக்கு பொறுமையை இழந்து அவசரம் நாங்கள் கமாண்டு போட்டோட எங்களுக்கு வீடியோ போட்டு ஆகணும், இல்லாட்டி எங்களுக்கு உடனே பலன் கிடைக்கணும், நிறையா நேரம் பேசணும், உங்கள் சந்தேகம்லாம் கேட்கணும் உங்கள் ஜாதக ரீதியாக அப்படின்னா ஃபோனில் கேட்டுக்குங்க, உங்களுக்கு நல்ல பதில் தரேன். நான் பாக்கி உள்ள ராசிக்காரர்களுக்கு அடுத்ததில் தனுசு முதல் மீன வரை பார்க்கலாம். நாளைக்கே பதிவு போட்டுறேன், ஒவ்வொரு நாளும் போட்டுறேன். அப்புறமா மேசம் முதல் கடக வரைக்கும் போடலாம். நீங்கள் ஒரு வித்தியாசமாக போகிறீங்கன்னா அப்புறம் அடுத்த மாதம் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் ஆதரவு கொடுங்க. நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? அடுத்த மாதத்துல இருந்து நம்ம தொடர்ச்சியாக போடுவோம். வைகாசி, ஆனி, அப்படியே ஆடி, ஆவணின்னு ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கு நம்ம கோச்சார பலன் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன் இந்த கோச்சார பலன் நம்ம போடுறோம் அப்படின்னா, நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க, அதுக்கு. சரிங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.